ஹாய். இந்த ஒரு 20 டேஸ் தான் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருந்தது. எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது, பேக் பண்ணுறது, வீட்டுக்கு போயிட்டு வர்றது. நான் சரியாக தூங்கவே இல்லை. அதனால தான் நான் யூடியூப்லேயும் ஆக்டிவாக இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் என்னடானா ஏதேதோ படிச்சுட்டு போய் ஏதோ பாஸ் ஆகிடுற மாதிரி இருக்கும். செகண்ட் செமஸ்டர் என்னென்னா எவ்வளோ முக்கிய படிச்சுட்டு போனாலும் அங்கே போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தது. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சேஜியாக உங்களுக்கு சுற்றியும் காமிக்க போகிறேன். ஃபுல்லாக என்னால் என்னோடய கேம்பஸை காமிக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப பெருசு. ஒரு வீடியோ இருக்குது யூடியூப்பில், அது வேணால் போய் பாருங்கள். பட் என்னால் முடிஞ்சதை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறதுனால ஐ திங்க் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த கஷ்டம்லாம் இன்றைக்கி கூட முடிஞ்சுது, ஏன்னா இன்றைக்கி என்னோட லாஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். முடிஞ்சிருச்சு. ஸோ குருநாத் ஸ்டோர்ஸ் காலேஜ்குள்ளேயே இருக்க ஒரு ஸ்டோர். உங்களுக்கு அங்கே ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ்லேருந்து பக்கெட், மக், ஸ்லிப்பர்ஸ், பெட்டு வர எல்லாமே கிடைக்கும். ஸோ சிஇஜி கேன்டீன் விட ஏசி டெக்கோட கேன்டீன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நாங்கள் ஈவியில் தான் போனோம். இங்கே வந்து ஒரு 4-5 ஸ்டால்ஸ் மாதிரி இருக்கும். நான் காமிக்கிறது லியோ ஃபார்ச்சூன். இங்கே சில்லி பிரெட், ரோல் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். மற்ற ஸ்டால்ஸில் உங்களுக்கு பானிபூரி மாதிரி சாட் ஐட்டம்ஸ், இந்தியன் ஃபுட்டில் வந்துட்டு சவுத் இண்டியன், ஃப்ரெஷ் ஜூஸ், ஐஸ்கிரீம், சாஃப்ட் டீஸ், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். ப்ரைஸுமே வந்து ஒரு 30 rupees அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். இதே இவியில் நாங்கள் ஒரு 3 வாட்டி போனதுனால அந்த அண்ணா வந்து என்ன இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ 2 லைப்ரரி இருக்குது. ஒன்று காலேஜ் லைப்ரரி, இன்னொன்று ஹாஸ்டல் லைப்ரரி. ஹாஸ்டல் லைப்ரரி வந்துட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பயோமெட்ரிக் இருக்குது, ஃபேஸ் வச்சா தான் உள்ளே போக முடியும். ஹாஸ்டல் லைப்ரரியிலேருந்து வெளியே புக்ஸ் எடுத்துக்க முடியாது, உள்ளே உட்காந்தே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு வெயில், அநியாயத்துக்கு ரொம்ப டயர்டாக தெரிகிறேன். திஸ் இஸ் வாட் இன்ஜினியரிங் செம் எக்ஸாம்ஸ் டூ டு யூ. நான் 2 hours தான் தூங்கியிருந்தேன், அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். பாருங்க, இது வந்து எங்கள் ப்ராஜெக்ட். இதை எங்கேயே விட்டுட்டு போகிறீங்களா? இதை எடுத்துகிட்டு போய் இதை இங்கே இருக்கட்டும், நெக்ஸ்ட் ரூமில் விட்டுக்கலாம். ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்த ரூமுக்கு போயிடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், நம்ம ரூம் விடுறோமே. வந்தப்போ எனக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை இந்த துணியெல்லாம் துவைக்கிறது தான். ஒரு நாள் நைட் அந்த வாரத்து துணியெல்லாம் சேர்த்து துவைக்கிறப்போ செத்துருவேன். இப்போ தான் ரீசெண்டாக எங்களுக்கு வாஷிங் மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் ஹாஸ்டல்லையும் இருக்குது. ஸோ ஃபார் கேர்ள்ஸ்க்கு இப்போ வர ஃப்ரீயாக தான் இருக்குது. அவர் மேனேஜ்மெண்ட் ரியலி டூ ஹியர் இஸ் வென் யூ வாண்ட் சம்திங். எங்கள் ரூமோட கடைசி பெட்டு. அடுத்து நாங்கள் ஜூனியர்ஸ்க்காக இதெல்லாம் விட்டுட்டு போகிறோம். நீங்கள் மோட்டிவேட் ஆகிக்குவீங்க. ஸோ மாதம் வந்து பால்கோவாலாம் ஸ்வீட்லாம் சாப்பிட்டோம். ஆக்சுவலி இது ஒரு துக்கம்தான், வீட்டுக்கு போகிறது தான் ஒரு சந்தோஷம். தி கிரேட் சிவதர்ஷினி ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட். யாரோ என் பேக் மேலாம் வச்சுட்டாங்க கைஸ். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது பேர் கிளாக் ரூம். எங்கே வைக்க போகிறோம்? ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணும்போது எல்லா லக்கேஜும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால நாங்கள் பாதி லக்கேஜை வந்து இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். ஸோ நான் காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் வேறு ஹாஸ்டல் தான் போவோம். ஹாஸ்டல் விட்டே போகிறதில்ல. எக்கோ கேட்குது எங்கள் ரூமில். உள்ளே வரணுமா? பாய் பாய் டு பூஜா. 17 சிவந்தியா, கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க. இதுவும் காட்டணுமா? ஒரு ரூமில் எடுக்கிறேன், அப்புறம் அவ்வளோதான்.
பாய். ஃபர்ஸ்ட் இயரில் ஐ வென்ட் த்ரூ ஸோ மச். ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் இயரை மறக்கவே முடியாது. ரீசன் இந்த ஹாஸ்டல் தான். இந்த இயரோட எண்டில் உங்களோட ஃபேமிலி மாதிரி மாறிடுவாங்க அவங்க. நாங்கள் அடுத்த 3 வருஷத்துக்கு எத்தனை ஹாஸ்டல் போனாலும் இந்த ஹாஸ்டல் எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா நாங்கள் இங்கே தான் எல்லாருமே பாண்ட் ஆனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது காலேஜோட கோட்டூர் கேட். இதுலேயே நடந்து போனோம்னா கோட்டூர்புரம் வரும். யூஸ்வலி சாப்பிட்றதுக்கு அங்கே எல்லாருமே போவோம். எல்லா நாளும் போக மாட்டோம், பட் லைக் வெளியே சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ. ஃப்ரெண்ட் கேட்டில் எனக்கு பஸ், நான் உள்ள பேக்கை வச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அகெயின் ஃப்ரெண்ட் கேட் போயிடுவேன். ஆக்சுவலி எனக்கு 9:15க்கு பஸ்ஸு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 7:15க்கு இப்படி வெளியே சுற்றிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மா என்ன பிச்சே போட்டுருவாங்க. ஒரு சிக்கன் ரைஸை வாங்கி அதை 1/3 போட்டு சாப்பிட்றதுலாம் நாங்களாக தான் இருப்போம். ஏன்னா எங்களால் ஒன்று ஃபுல்லாக சாப்பிட முடியாது. கோட்டூர்புரம் நான் சாப்பிட்டுட்டு வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே நடந்து வரது தான் எங்களோட வழக்கம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் பண்ணோம். கொஞ்சம் தூரம் நடக்கணும் தான், பட் ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கும்போது அது எதுவுமே தெரியாது. இப்போ காலேஜ் இஸ் வெரி சேஃப். ஐ கேன் வவுச் ஃபார் இட். மார்னிங் 6க்கு நாங்கள் வெளியே போய்க்கலாம். ஈவினிங் 8:30க்கு உள்ளே வந்தால் போதும். ஃப்ரீடமும் இருக்குது, சேஃப்டியும் இருக்குது. லாஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப். இங்கே எல்லா பஸ்ஸுமே மோஸ்ட்லி வரும். நான் பஸ் புக் பண்ணுறதே இன்றைக்கி இங்கே பண்ணிட்டேன். லக்கேஜ் நிறையா இருக்கனால. அப்படியே அதே இடத்துல பஸ் புக் பண்ணியிருக்கேன். என்னோடய கிளாஸ்மேட்ஸும் வந்துட்டாங்க. எக்ஸாம்லாம் எப்படி எழுதணும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அதெல்லாம் சேர்ந்து பேசி புலம்பிட்டு இருந்தோம். ஃபைனலி ஒரு 10-11 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் உடுமலைப்பேட்டை வந்து சேர்ந்துட்டேன்.